In today's class, we are going to look into this poem, The Spider and the Fly. Unit 4. This poem is written by Mary Bothan Howitt. So it's a very nice poem wherein we come to know how this spider brings this fly into its web. தன்னுடைய சிலந்தி வலைக்குள்ள எப்படி இந்த சிலந்தி கொண்டு வர பாக்குறது இந்த ஈய அப்படிங்கறதுதான் இந்த போயம்ல நம்ம பார்ப்போம். So we first get to know about this poet, மேரி பாத்தம் ஹாவிட். இவங்கதான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய காலகட்டம் நம்ம பார்த்தோம்னா 17th centuryல இருந்து 18th century 1799 to 1888 இந்த காலகட்டத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஒரு ஆங்கில கவிஞர். Born at Coleford in Gloucestershire. She was educated at home and read widely. அவங்க வீட்லயே தன்னுடைய படிப்பு எல்லாமே வீட்ல இருந்தபடியே படிச்சிருக்காங்க. நிறைய அறிவாற்றல் நிறைய இருக்கு அவங்களுக்கு. She has read widely. நிறைய புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்காங்க. She commenced writing at a very early age. அந்த எழுதும் திறன் அது வந்து தன்னுடைய சின்ன வயசுலயே அவங்க துவங்கிட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. Together with her husband, she wrote around 180 books. அவங்க வீட்டுக்காரரோட இணைஞ்சு கிட்டத்தட்ட 180 புத்தகங்கள் எழுதியிருக்காங்களாமா. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன், இந்த போயட்டை பத்தின introduction, a brief introduction about this poet. So in this poem, when you're seeing on the screen, you'll be getting to know the difficult words with the help of the picture. கடினமான வார்த்தைகள் ஒரு படத்தோட கொடுத்திருப்பேன். அது என்னங்கிறது நமக்கு சுலபமா புரிஞ்சுக்க முடியும், ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக நான் அப்படி கொடுத்திருப்பேன். Will you walk into my parlor? Said the spider to the fly. This is the prettiest little parlor that ever you did spy. The way into my parlor is up a winding stair. And I have many curious things to show when you're there. Parlor. Parlor என்ன? ஒரு அழகான ஒரு அறை ஒரு வீட்டுல. அந்த அறையில என்ன எதுக்கு உபயோகிப்பாங்க, என்ன இருக்கும்? யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னா அந்த ரூம்ல அங்க அழைக்கிறது மட்டும் இல்லாம அங்க என்டர்டெயின் பண்ணுவாங்க. அங்க எல்லாரும் கூடி உட்காந்து பேசுறதுக்காக உபயோகிக்கலாம். சோ அதுதான் வந்து பார்லர். A tidy room in a house used for entertaining guests. இந்த படம் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஒரு அழகான அறை, பெரிய ரூம், இங்க உட்காந்து எல்லாரும் பேசுறதுக்காக உபயோகிக்கப்படுறது. நீ என்னோட வீட்டுக்குள்ள அழகான வீட்டுக்குள்ள நீ வரையா அப்படின்னு இந்த சிலந்தி ஈய பார்த்து கேக்குதான். இது போல ஒரு அழகான வீடை நீ வரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது. எப்படியாவது தன்னுடைய வலைக்கு இழுக்கணுங்கிறதுதான் இந்த சிலந்தியோடைய எண்ணமே, அதோட நோக்கமே அதுதான். The way into my parlor is up a winding stair. இது இருக்கு பாருங்க, வைண்டிங் ஸ்டேர். அப்படியே சுத்தி சுத்தி மேல படிக்கட்டு ஏறி ஏறி மேல போற மாதிரி இருக்கும். என்னுடைய வீட்டுல இருக்கிற படிக்கட்டு இப்படி இருக்கும். It will be like a winding stair, twisting movement or course. அப்படியே சுத்தி சுத்தி போற மாதிரி. இப்போ நமக்குல்லாம் வீட்டுல படிக்கட்டுன்னா அப்படியே இப்படி நேரம் போவோம். ஒரு 10 படிக்கட்டு ஏறினா முதல் மாடி வந்துடும். ஆனா சிலந்தி என்ன சொல்றது, தன்னுடைய வலை, அந்த வலையில இருக்கிற படிக்கட்டு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும். ரொம்ப அழகா இருக்கும். என் வீட்டுக்கு போற வழி வந்து ரொம்ப அழகான, என்னுடைய வீடே ரொம்ப அழகான வீடு. அதுக்கு போகும் பாதை வந்து எப்படி இருக்கும்னா அப்படி வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கிற ஒரு பாதை. and I have many curious things to show when you're there. நீ அங்க வந்தேன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு உனக்கு அங்க காட்டுறதுக்கு, நீ பாக்குறதுக்கு அங்க நிறைய இருக்கு. ஸ்பை அப்படின்னா டு see, பாக்குறதுக்கு. நீ இது வரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது, இது போல ஒரு அழகான ஒரு வீடு பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு இந்த சிலந்தி இந்த ஈய பார்த்து சொல்றதாம். ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை. அது அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துருமா? நீ எவ்வளவு புத்திசாலி. இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். டு ஆஸ்க் மீ இஸ் இன் வெயின், ஃபார் who goes up your winding stair can never come down again. என்கிட்ட கேக்குறது வந்து வேஸ்ட். தேவை உனக்கு வந்து எனர்ஜி தான் வேஸ்ட். அது வந்து பிரயோஜனமே கிடையாது, யூஸ்லெஸ். ஏன்னா உன் வீட்டை வந்து யார் வந்து இந்த படிக்கட்டு வேற வளைஞ்சு நெஞ்சு போகுங்கிறியே, அந்த படிக்கட்டு யாரு ஏறி வராலோ திருப்பி வந்ததே கிடையாது இது வரைக்கும். For who goes up your winding stair can never come down again. திரும்பி வரவே முடியாது அதுல இருந்து.
இல்ல இல்ல, நீ என்ன கேக்குறதெல்லாம் வேஸ்ட், வேண்டவே இல்ல, தேவையே இல்ல, அவசியமும் இல்ல. ஏன்னா யாரு உன் வீட்டுக்கு வராங்களோ அவங்க திரும்பி இறங்கி வந்ததே கிடையாது. I'm sure you must be very dear with soaring up so high. நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன். மேல உயர்க்க பறந்து பறந்து நீ அப்படியே சோர்ந்து போயிருக்க. Will you rest upon my little bed? என் வீட்டுல ஒரு அறையில வந்து பெட் இருக்கு. அங்க வந்து வேணா நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு யார் சொல்றா? இந்த சிலந்தி வந்து இந்த ஈய பார்த்து சொல்றது. நீ மேல உயர்க்க பறந்து பறந்து நீ ரொம்ப டயர்ட் ஆயிருக்க, என் வீட்டுல வந்து பெட் இருக்கு, நீ வந்து என்ன பண்றேன்னா அங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிற, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிற அப்படின்னு இந்த சிலந்தி ஈய பார்த்து சொல்றான். There are pretty curtains drawn around. The sheets are fine and thin. நம்ம வீட்டுல எல்லாமே கதவு இருக்கு, ஜன்னல்லாம் இருக்குன்னா கர்டன் போட்டு வச்சிருப்போம், வெளிச்சம் உள்ள வராம இருக்கிறதுக்கு. அது மாதிரி இது சொல்றதுதான், என் வீட்லயும் அழகழகான கர்டன் எல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன், அப்படியே மெல்லிசா இருக்கும், சின்ன ரொம்ப அழகான கர்டன். And if you would like to rest a while, I'll snugly tuck you in. உனக்கு அங்க I'll snugly tuck you in. I'm so sorry. I'll snugly tuck you in. உனக்கு தூங்கணும் போல இருந்தது, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கணும்னு உனக்கு தோணித்துன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த ஒரு கோசி வார்ம் அண்ட் கோசி ரொம்ப மெதுன்னு உனக்கு சௌகரியமா இருக்கா மாதிரி நான் உனக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சிறந்து ஈய பார்த்து சொல்லுதான். ஓ நோ நோ, said the little fly, for I often heard it said, they never wake again who sleep upon your bed. அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், மறுபடியும் எழுந்ததான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. யாரெல்லாம் வந்து உன்னோட பெட்ல வந்து படுத்துக்கிறாங்களோ மறுபடியும் காத்தால எழுந்ததே கிடையாது, அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். Said the cunning spider to the fly, dear friend, what can I do to prove the warm affection I've always felt for you? இந்த தந்திரமான இந்த சிலந்தி சொல்றது இந்த ஈய பார்த்து, ஓ நண்பா, நான் உனக்காக என்ன பண்ண முடியும்? டியர் ஃப்ரெண்ட், நான் என்ன பண்றது? நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை வந்து நான் எப்படி உனக்கு வந்து நிரூபிச்சு காட்டுவேன்? To prove the warm affection I've always felt for you, I have within my pantry good store of all that's nice. I'm sure you are very welcome. Will you please to take a slice? என் வீட்டுல பேண்ட்ரி இருக்கு, இந்த உணவு பொருட்கள்லாம் இருக்கிற இடம். இப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாம் போனோம்னா பேண்ட்ரி, இல்ல இந்த ட்ரெயின்ல எல்லாம் நம்ம பயணிக்கிறத பார்த்திருப்போம், பேண்ட்ரி கார்னு ஒண்ணு இருக்கும். அந்த பேண்ட்ரி கார்ல இருந்தா நமக்கு சாப்பாடு வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. இட்லி வேணுமா, தோசை வேணுமா, சமோசா வேணுமா, டீ வேணுமா கேட்டுட்டே இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்தா நமக்கு கிடைக்கும். அதாவது சாப்பாடு உணவு பதார்த்தங்கள்லாம் அந்த இடத்துல இருந்து கிடைக்கிற ஒரு இடம், அதுதான் பேண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுறது. என் வீட்டுல அழகான பேண்ட்ரி இருக்கு, ஒரு ஸ்டோர் ரூம். அங்கதான் வந்து இந்த உணவு பதார்த்தங்கள், இந்த டிஷ்ஷஸ், சமைச்ச இந்த பொருட்கள் எல்லாம் அங்கதான் இருக்கு. நீ அங்க வந்து பார்த்தேன்னா உனக்கு தெரியும், எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீ என் வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டுதான் பாரேன். Will you please to take a slice? நீ எப்ப வேணாலும் வரலாம், you're always welcome. Will you please to take a slice? வந்து ஒரு வா வந்து சாப்பிடுறியா, ஒரு வேளை உணவு ஒரு வாட்டி வந்து என் வீட்டுல வந்து சாப்பிடுறியா அப்படின்னு சிலந்தி ஈய சாரி ஈய பார்த்து கேக்குறது. இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் நம்ம? ஒரு நாள் சாரி வரைக்கும் நம்ம ஒரு 5 ஸ்டான்சாஸ் பார்த்திருக்கோம். இந்த 5 ஸ்டான்ஸாலையுமே நமக்கு என்ன தெரிய வருது? இந்த சிலந்தி வந்து தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய சிலந்தி வலைக்குள்ள எப்படியாவது இந்த ஈய கொண்டு வரணும்னு பாக்குறது, ட்ராப் பண்ண பாக்குறது. அந்த சிலந்தி எவ்வளவுதான் வந்து பேசினாலும் ஈ வந்து அதோடைய வழிக்கு வரா மாதிரியே இல்லை. என்னதான் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருது, ஒரு பதில் அளிச்சிருது. இல்ல இல்ல, உங்க வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன், உங்க வீட்டுக்குலாம் வந்து அவங்க யாருமே திருப்பி வந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை. என் வீட்டுல வந்து எவ்வளவு அழகான அறைகள்லாம் இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்கு போற படிக்கட்டுலாம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி எல்லாம் இருக்கும். நீ ஒரு வாட்டி வா என் வீட்டுக்கு,
இங்க வந்து பாத்தீங்கன்னா அழகான பேண்ட்ரி எல்லாம் இருக்கு. சாப்பாடு பொருட்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். நான் வீடு சுத்தியூர கர்டன் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும்னா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கணும்னா நீ வந்து எடுத்துக்கோ என் வீட்டுல. இவ்வளோ நல்ல பேண்ட்ரி எல்லாம் வச்சிருக்கேன். நீ ஒரு வாட்டி கூட வரமாட்டியா என் வீட்டுல வந்து ஒரு வாட்டி சாப்பிடேன் அப்படின்னு சிலந்தி ஃப்ளைய பார்த்து சொல்றது. பூச்சியை பார்த்து சொல்றது. இந்த சிலந்தியும் இந்த ஈய விடுறதால இந்த ஈயும் வந்து அவ்வளோ லேசில வந்து இந்த சிலந்தியோட வலைக்குள்ள போற மாதிரியும் இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கான்வர்சேஷன்ல அது மயங்கி அதோடைய வலைக்கு போகுதா இல்லையாங்கிறது இப்ப நம்ம கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஓ நோ நோ said the little fly. Kind sir, that cannot be. I've heard what's in your pantry and I do not wish to see. இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய பேண்ட்ரில என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதை பாக்குறதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் விருப்பவே படல அப்படின்னு இந்த ஈ வந்து தட்டி கழிச்சுக்குது வர்றதுக்கு. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வரலன்னு எடுத்து. Sweet creature, said the spider, you're witty and you're wise. நீ வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்க அப்படின்னு இந்த ஸ்பைடர் இந்த இந்த சிலந்தி வந்து ஈய பார்த்து சொல்லுது. ரொம்ப நீ புத்திசாலிதான். How handsome are your gauzy wings? How brilliant are your eyes? I have a little looking glass upon my parlor shelf. If you'll step in one moment, dear, you shall behold yourself. எவ்வளவு அழகா இருக்கு உன்னுடைய ரெக்கைகள், அந்த விங்ஸ் எவ்வளவு காசியா, அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்டா, தின்னா, மெல்லிசா, டிரான்ஸ்பரண்டா, இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும், அந்த மாதிரி இருக்கு. அது போல இருக்கு உன்னுடைய ரெக்கைகள். உன்னுடைய கண்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அவ்வளவு அற்புதமா இருக்கு. நீ என் வீட்டுல வந்து பாரேன், நான் ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன். அந்த பார்லர்ல வந்து நீ உன் அழக வந்து நீ பார்த்துட்டே ஆகணும். இஃப் யூ ஸ்டெப் இன் ஒன் மொமெண்ட் ஹியர் யூ ஷில் பிஹோல்ட் யுவர் செல்ஃப். ஒரு நொடி, ஒரு நொடிதான் எனக்கு தேவைப்படுது. நீ வந்து பார்த்தேன்னா போதும். இந்த வீட்டுல இருக்கிற அந்த அறையும் அவனோட அழக அந்த கண்ணாடியிலையும் நீ பார்த்தா போதும். நீ எவ்வளவு அழகா இருக்கங்கிறது உனக்கே தெரியல. நீ வந்து பாரேன் அப்படின்னு சிலந்தி ஈய பார்த்து சொல்லுது. I thank you, gentle sir, she said, for what you're pleased to say, and bidding you good morning now, I'll call another day. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், ஃபார் வாட் யூ ப்ளீஸ் டு சே. நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இப்ப நம்மள யாராவது புகழ்ந்து பேசுறாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? இப்போ நம்ம தன்னடக்கத்தோட இருக்கோம். ஓ தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது போல இந்த ஈயும் இந்த சிலந்தியை பார்த்து சொல்லுது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா தான் இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் பிடிங் யூ குட் மார்னிங் நவ். நான் உங்களை வந்து இப்ப குட் மார்னிங் சொல்லி நான் இப்ப இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புறேன். நான் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி கிளம்ப பாக்குது. The spider turned him around round about and went to his den, for well he knew the silly fly would soon come back again. So he wove a subtle web in a little corner slide and set his table ready to dine upon the fly. இந்த சிலந்தி வந்து திரும்பிட்டு தன்னுடைய அறைக்குள்ள அது போயிடுது. இட் வென்ட் இன்டு ஹிஸ் டென். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது எப்படி என்ன இருந்தா என்ன, இப்ப போனா என்ன, மறுபடியும் வரதானே போறது இந்த ஈ. என்னுடைய வீட்டுக்கு வர, என்னுடைய அறைக்கு, என்னுடைய வலைக்கு அது மறுபடியும் வரதான் போகுது. நான் அதுக்குள்ள ஒரு சிலந்தி வலைய அதுக்குள்ள நான் கட்டி முடிக்கிறேன். அந்த ஓரத்துல நான் தயாரா, நான் ரெடியா இருக்கேன் சாப்பாடுக்காக. இந்த ஈ வந்து என் நேரமும் எப்ப வேணாலும் வரலாம், மறுபடியும் வருங்கிற கான்பிடன்ஸ்ல இந்த சிலந்தி இருக்கு. எது மறுபடியும் வரும்னு இந்த ஈ பூச்சி மறுபடியும் வருங்கிற நம்பிக்கையிலையும் கான்பிடன்ஸ்லயும் நம்பிக்கையில அது இருக்கு. விட்டி, இன்டெலிஜென்ட் ஹியூமன், ஒரு புத்திசாலித்தனத்தோட இருக்கிற ஒரு ஒரு வேடிக்கையா நல்ல புத்திசாலித்தனத்தோட பேசுறது. காசி, தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட், ரொம்ப மெல்லிசா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பரண்ட், இந்த பக்கத்துல இருக்கிறது அந்த பக்கத்துல தெரியும். If you are having a thin curtain and your house in your house and you'll be able to see what is in the other side. அந்த பக்கத்துல என்ன இருக்கு, ஜன்னலுக்கு அந்த பக்கத்துல என்ன இருக்குங்கிறது உங்களால கிளியரா பார்க்க முடியும். அது போலதான் இந்த ஈயனுடைய ரெக்கைகளும் இருக்குங்கிற மாதிரி இந்த சிலந்தி சொல்லுது.
ஸ்லை, ஷோயிங் அ கன்னிங் நேச்சர். ரொம்ப ஒரு வில்லத்தனமா ஒரு பாக்குற ஒரு பார்வை இந்த சிலந்திக்கு இருக்கு. இட்ஸ் ஷோயிங் அ கன்னிங் நேச்சர். பார்வைனா இட் இஸ் ஷோயிங் தட் இட் இஸ் குவைட் கன்னிங். என்னதான் இந்த சிலந்தி வந்து பேசினாலும் இந்த ஈ வந்து வரா மாதிரி இல்ல. இப்ப என்ன ஆச்சு, இந்த ஈ கிளம்பி போயிடுது. ஆனா இந்த சிலந்தி ஒரு நம்பிக்கையில இருக்கு. எப்படி இருந்தா என்ன, மறுபடியும் இது இங்கதான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு இருக்கு. Then he came out to his door again and merrily did sing. Come hither, hither, pretty fly with a pearl and silver wing. Your robes are green and purple. There's a crest upon your head. Your eyes are like a diamond bright, but mine are dull as lead. Then he came out of his door again. மறுபடியும் கதவை திறந்துன்னு வந்து சந்தோஷமா பாடிட்டு வருது. பறந்து பறந்து வா, அழகா இருக்கியே, முத்து போல உன்னுடைய இறகுகள், முத்தும் வெள்ளியும் அது போல இருக்கு தோற்றம் கொடுக்கிறது. Your robes are green and purple. உன்னுடைய தலையில இருக்கிற அந்த கிரீடம், இந்த இது இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிரீன், your robes are green and purple. பர்பிளும் கிரீன் இந்த ரெண்டு நிறத்துல நிறைஞ்ச ஒரு இதுவா இருக்கு. Your robes are green and purple. There's a crest upon your head. ஒரு தலைக்கு மேல ஒரு கிரீடம் இருக்கா போல ஒரு தோற்றம் கொடுக்குது. உன்னுடைய கண்கள்லாம் அப்படியே அப்படியே வைரத்தை போல ஜொலிக்குது, அப்படியே பளிச்சுன்னு ஒரு தோற்றம் கொடுக்குது. பட் மைன் ஆர் டல் அஸ் லெட். என்னுடைய கண்ணை பாரு, அப்படியே லெட்டு போல சோகையா கருப்பா அப்படியே இருக்கு. உன்னுடைய கண்கள்லாம் அப்படியே பளிச்சுன்னு வைரம் போல பளபளன்னு தான் இருக்கு. மறுபடியும் இது சந்தோஷமா பாடுறது. ஏன்னா இது நினைச்சா போலயே, இந்த சிலந்தி நினைச்சா போலயே இந்த ஈ மறுபடியும் தன்னுடைய வலைக்கு வந்துடுது. Alas, alas, how very soon this silly little fly, hearing his willy flattery words, came slowly flitting by. With buzzing wings, she hung aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue. ஹியூனா இந்த கலர் காம்பினேஷன், இந்த பச்சையும் பர்பிள், இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன்ல வந்து அதோடைய ரோப்ஸ் இருக்குங்கிற மாதிரி இந்த சிலந்தி சொல்லிது இல்லையா. சோ இட்ஸ் திங்கிங் அபவுட் இட்ஸ் பியூட்டி. தன் அழக வர்ணிச்சது இல்ல இந்த சிலந்தி, அதை நினைச்சுட்டு அப்படியே நெருங்கி நெருங்கி போறது இந்த சிலந்திக்குள்ள. திங்கிங் ஒன்லி ஆஃப் அ கிரெஸ்டட் ஹெட், புவர் ஃபூலிஷ் திங். முட்டாளான அந்த ஈ வந்து என்ன நினைக்கிறது, இந்த இடத்துல எவ்வளவு நம்ம அழகா இருந்திருக்கோம், நம்ம அழகை எப்படி வர்ணிச்சிருக்காங்க, இவ்வளவு அழகா இருக்கும்ல நம்ம, அந்த மெதப்புலயே அது அப்படியே போயிடுது இந்த சிலந்தியோட வலைக்குள்ள. How very soon this silly little fly, hearing this willy flattery words, came slowly flitting by. ஏமாற்றத்தோடனா இத்தனை நேரம் அந்த சிலந்தி சொன்ன வார்த்தைகள்லாம் அதுக்கு பெருசா அது ஈடு கொடுக்கல. ஆனா எப்போ வந்து இந்த சிலந்தி வந்து இது இவ்வளவு அழகா இருக்குங்கிற அழகா இருக்குங்கிறத வர்ணிச்சதோ, அந்த நினைப்பிலேயே அது அப்படியே மயங்கி போய் அந்த சிலந்தியோட வலைக்குள்ள வந்துருது. இந்த பாவமான ஹீ கேம் ஸ்லோலி ஃபிளிட்டிங் பை. With buzzing wings, she hung aloft. அந்த சத்தத்தோட அப்படியே மேல பறந்துன்னு மொல்லமா கிட்டக வந்துருது இந்த சிலந்தி வலைக்குள்ள. Thinking only of her brilliant eyes and blue and purple hue, green and purple hue, thinking only of her crested head, poor foolish thing. பாவம் இந்த இது தன்னுடைய வலைக்குள்ள இது இப்போ சிக்கின் எடுத்து மாட்டின் எடுத்துங்கிற ஒரு நினைப்பே இல்லாம வந்துடுது. At last up jumped the cunning spider and fiercely held her fast. He dragged her up his winding stair. It was dismal den within his little parlor, but she never came out again. Never. அததான் வந்து அப்படி எழுதி இருக்காங்க. கடைசியில என்ன ஆகுது, இந்த சிலந்தி இந்த வில்லத்தனமான அதோடைய தாந்திரமான ஒரு
வலைக்குள்ள அதை இழுத்து நிடுது. அண்ட் ஃபியர்ஸ்லி ஹெல்ட் ஹர் ஃபாஸ்ட். அப்படியே டக்குன்னு அதை தன்னுடைய வலைக்கு இழுத்து நிடுது. ஹி டிராக்ட் ஹர் அப்பா ஹிஸ் வைண்டிங் ஸ்டேர். அப்படியே தர 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 தரன்னு தன்னுடைய படிக்கட்டுல வந்து இழுத்துட்டு போறதாம். இன்டு ஹிஸ் டிஸ்மல் டென். டிஸ்மல் டென் ஏன் சொல்லப்படுதுன்னா, இந்த கூண்டுக்குள்ள போயிடுனா மறுபடியும் வர முடியாது, தப்பிக்க முடியாது. So it took into his dismal den within his little parlor, but she never came out again. இந்த சின்ன அறைக்குள்ள அதை இழுத்துட்டு போறது, ஆனா என்ன அது மறுபடியும் வர முடியுதா? முடியல. She never came out again. மறுபடியும் இந்த ஈயால வரவே முடியல. And now, dear little children, who may this story read, to idle, silly, flattering words, I pray you never give heed, until an evil counselor close heart and ear and eye, and take a lesson from this tale of spider and fly. இதனால இந்த கவிஞர், இந்த போயட் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த போயம, இந்த கதையா யாரெல்லாம் கேக்குறீங்களோ, நீங்க தயவு செஞ்சு வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் வந்து உங்களை புகழ்ந்து அப்படியே தன்னுடைய வலைக்குள்ள இழுத்துக்கணும்னு பாக்குறாங்க, உங்களை பத்தி புகழ்ந்து அவங்களுடைய வேலையை சாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்யறாங்களோ, அந்த மாதிரி நம்பி நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. அந்த ஒரு பாடத்தை இந்த போயம்ல இருந்து நீங்க தெரிஞ்சுனே ஆகணும். யூ நீட் டு டேக் திஸ் லெசன் ஃப்ரம் திஸ் போயம் ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை. இந்த மாதிரி உபயோகமற்ற பேச்சு, யாராவது நம்மளை சும்மாவே புகழ்ந்து பேசி ஒரு வேலையை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெருசா முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. யாரெல்லாம் நம்ம ஒரு நமக்கு உள்ளது ஒரு விஷயம் இல்லையா, இந்த ஒரு போயம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நமக்கு தெரிவிக்குது. நேர்மையா மூஞ்சிக்கு நேர தப்புனா தப்புன்னு அந்த இடத்துல சொல்றவங்கள வந்து கூட நம்ம நம்பலாம். இந்த மாதிரி நம்மள வந்து புகழ்ந்து பேசி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வலையில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால அதுல இருந்து வெளில வரவே முடியாது. We'll get easily trapped into them. We'll be easily trapped. So the poet is asking to not get into contact with such sweet tongue people who is not having sweet intentions. ஒரு நல்ல எண்ணத்தோட புகழ்ந்து பேசாதவங்களோட பழகாம இருக்கிறதே மேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட போயட் இந்த இடத்த இந்த போயமா முடிச்சுக்கிறாங்க. She is completing this poem with this little good thought. ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட கன்வே பண்ணி முடிக்கிறாங்க. So we'll look into the video format of this poem. Recording pause பண்ணிக்கலாம். So in today's class, we have seen this poem in Unit 4, The Spider and the Fly. Stanza by stanza explanation was given. Any doubts to anyone pertaining to this poem? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது பேரால வார்த்தைகள்ல புரியலங்கிற மாதிரி இருந்தா நீங்க என்ன கேட்கலாம். Is it clear to everyone? Okay. Thinking that everyone has understood, I shall end my session here. நான் இன்னைக்கு என் கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ். அடுத்த செஷன்ல நம்ம சந்திக்கலாம். Thank you, ma'am. Thank you.